ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் ரூக்கி. நான் உங்கள் ரோஹித், இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் ரூக்கி. நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஹைப் ஏற்றின படம், அதாவது ரொம்ப ஹைப் ஏற்றின மலையாள படம் அப்படின்னா இந்த ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அதிரடி படம். ஆனால் தமிழ் டப்பில் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சோகத்தை தான் தருது. அந்த குறையை தீர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, நம்மளை களத்தில் இறங்கிடுவோம் அப்படின்னு நம்மளை இறங்கியாச்சு. இந்த வாய்ஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் இது உங்கள் சேனல் மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணிவிட்டு போங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னா மறக்காமல் அதையும் லீவ் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க சில பல காரணங்களால். அந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறாரு நம்ம ஹீரோ. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஆரோகன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அது அந்த காலேஜில் நடந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த ஹீரோவோட வேலை. அதாவது இந்த ஹீரோ எந்தெந்தெல்லாம் தலைகளை தாண்டி அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியாகவே கொண்டு போயிருக்கிறாங்க. ரொம்பவுமே ஓரளவுக்கு காமெடியாக இல்லைனாலும் கொஞ்சம் காமெடியை வச்சு, கொஞ்சம் ரொமான்டெல்லாம் வச்சு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கேரளா மூவிஸ்னால் சும்மாவே சொல்ல முடியும், நல்ல ஒரு ஐடியாலஜியோடு தான் கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் காலேஜை காட்டுறாங்க. அங்கே ஜோசப்பும் மெர்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் இருக்காங்க. ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆரோகன் ஈவெண்ட்டை பொறுப்பேற்று நடத்துறது இவங்கக்கிட்ட இருக்குது. இந்த ஆரோகன் ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு நிறைய பெரிய சீஃப் கெஸ்ட்லாம் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. அவங்களும் ரொம்ப பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்றாங்க. அவர் ஒரு சிங்கர். ஒரு நல்ல பெரிய ஈவெண்ட்டு, ஒரு நல்ல சூப்பர் ஸ்டாரை கூப்பிடுவாங்க. அந்த ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு சிங்கரை கூப்பிட்ருக்குறாங்க. அந்த சிங்கரை கூப்பிட்டதில் ரொம்ப பெரிய கூட்ட நெரிசல்லாம் ஏற்பட்டிருக்குது. அப்போ இந்த மெர்லின் செத்துட்டாங்க. இந்த மாதிரி மெர்லின் செத்ததுனால இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஈவெண்ட்லாம் இனிமேல் நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆரோகன் ஈவெண்ட்டையே பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜோசப்பும் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு, ரொம்பவுமே டிப்ரெஸ் ஆகிறாரு. ஏன்னா அவரோட தோழி, அதாவது காதலி இறந்ததில் அவருக்கு சோகம் இருக்கும்ல. அங்கே கட் பண்ண உடனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பேசில் ஜோசப் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவரோட பேர் இந்த படத்தில் சாம் குட்டி. இவருக்கு ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றது தான் இவரோட கனவாகவே இருந்திருக்குது. காலேஜோட பிரின்சிபல் ஏன் தம்பி நீங்கள் சிவில் இன்ஜினியராக ஆகிறதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுனீங்க அப்படின்னா, சிமெண்ட்டும் வாட்டரும் கலந்து ஒரு கலவை மாதிரி இருக்குங்கள, அதை பார்க்கும்போது அப்படியே எடுத்து வாயில் போடலான்னு ஒரு எண்ணம் வரும்ல. அந்த மாதிரி நானும் இந்த உலகத்தில் நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டணும் சார் அப்படின்னு நிறையா கதையெல்லாம் பேசி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி நிறையா ஆக்ஷன்லாம் போட்டிருக்கிறப்பல நமக்கும் போர் அடிச்சிருச்சு. அதே மாதிரி அந்த பிரின்சிபலுக்கும் போரும் அடிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க. ஓகே தம்பி, உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சு, நீங்கள் இங்கேயே படிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, அட்மிஷன்லாம் கிடச்சிருச்சு. முதல் நாள் காலேஜுக்கு போகிறாங்க. அதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் டே. அங்கே தான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. யார்? அந்த ஒரு சர்வமாயா படத்தில் நடித்த ஒரு அழகான அக்கா. இந்த அக்கா பேர் இந்த படத்தில் சுவாதி கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிம்பிளாக சுவாதி அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். இந்த லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரே தொல்லை, அவனோட ஆளு வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருப்பான், அதே மாதிரி இவன் வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருப்பான். அதே மாதிரி இந்த படத்துலையும் இவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் எப்படியாவது இந்த பிள்ளைய லவ் பண்ணண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்டுக்கிட்டேயும் இவனும் ஐடியாஸ் கேட்டு பார்க்குறான். எவனுமே ஐடியாவே கொடுக்கல. ஆனால் கடைசியில் ஒரே ஒருத்தன் மட்டும் இவங்களோட லவ்வை செட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா மாதிரி கொடுக்குறான். அந்த ஐடியாவும் எல்லாம் யோசிச்சு அது இதுன்னு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணறான். ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸை பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ கடுப்பாகுது. ஏன்னா அந்த மாதிரி பழைய காலத்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ரொம்பவுமே கேவலமான பர்ஃபார்மன்ஸு. அந்த பிள்ளையே ஒஸ்ட்டு கேரக்டராக பார்க்குது. அதே மாதிரி பேஸில் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கிறதுனால அந்த காலேஜில் படிக்கிறவங்க எல்லாருமே இவனை ஒரு ஜோக்கராக தான் பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் இந்த ஹீரோயின் வரைக்கும். அப்படி இப்படின்னு பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு இவன் ஒரு ஜோக்கராகவே ஃபைனல் இயர் வரைக்கும் வந்துடுறான். ஆனால் இவனுக்கு எப்போவுமே ஒரு தாட் இருந்திருக்குது, இந்த ஆரோகன் ஈவெண்ட்டை எப்படியாவது நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இவனுக்கு ஒரு சின்ன லீவ் கிடைக்குது. அப்போ வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போன உடனே அப்பா அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட இவன் சிவில் இன்ஜினியர்லாம் ஆக மாட்டான், சும்மா காமெடி பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ரொம்பவே கலாய்ச்சி விட்டுறாரு. அப்போன்னு பார்த்து ஹீரோவும் என்ட்ராயிரு. இவருக்கு ஒரே சங்கட்டம். நம்ம ஹீரோவோட ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்கெல்லாம் விட்டுட்டு பழைய காலத்து ஆரி மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாருமே இவரை ஜோக்கர் மாதிரியே தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சொந்த அப்பனே நம்மளை பார்த்து ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மொத்தமாக மாறுறாரு அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது பின்னாடி இருக்க இந்த ஃபங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் மாற்றிட்டு மறுபடியும் காலேஜுக்குள்ளே என்ட்ரி தராங்க. இவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துறாங்க தான் சொல்லி ஆகணும்.
ஓகே, கடைசி வருஷம் வந்துருச்சுல, ஆரோகன் ஈவெண்ட்டை நடத்தி ஆகணும்ல. அதனால் மெர்லினோட பாய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு இந்த பேசில் ஜோசப் வந்து போகிறாரு. மெர்லினோட பாய் ஃப்ரெண்டு பேர் ஜோசப். நான் முதலே சொன்ன மாதிரி இவர் ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிறாரு. அப்போ வந்து என்ன நடந்தது, எப்படியெல்லாம் இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்றத பற்றி சாம் குட்டி வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணி கேட்டுட்ருக்காரு. இவங்களோட அந்த மெர்லினோட இறப்பை கண்டு சாம் குட்டியும் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. ஜோசப்பும் அதே மாதிரி அழுகிறாங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் கிட்டே போயிட்டு பேசுகிறாரு, இந்த மாதிரி ஆரோகன் ஈவெண்ட்டை நடத்தணும் அப்படின்னு. அப்போ அந்த சமயம்னு பார்த்து மெர்லினோட பேரண்ட்டும் வந்துடுறாங்க. அவங்கக்கிட்டேயும் அவங்கள பயன்படுத்தி நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு சென்டிமெண்ட்டை போட்டு இவரும் ஓகே சொல்கிற அளவுக்கு ஆக்டிங்கை போட்டார். அப்படி இப்படின்னு மீட்டிங்லாம் போடுறாங்க. டீச்சர்ஸு அவங்க இவங்க எல்லாம் கூப்பிட்டு என்னப்பா பண்ணலாம், இந்த மாதிரி ஆரோகன் ஈவெண்ட்டை மறுபடியும் தொடங்குவோமா அப்படின்னு ஹெச்எம்லாம் அதாவது பிரின்சிபல்லாம் ஒரு யோசனையெல்லாம் போட்டு கடைசியாக இந்த ஆரோகன் ஈவெண்ட்டை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆரோகன் ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு ஒவ்வொரு டீமு, அதாவது கோஆர்டினேட்டர்ஸை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கோஆர்டினேட்டர் பார்த்திங்கன்னா முக்கியமான கோஆர்டினேட்டர் வந்து நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த ஒரு கோஆர்டினேட்டர் ரோலுமே கிடையாது. அதனால் நம்ம ஹீரோயின் வந்து இவன் தான் எல்லாத்துக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டான், ஆனால் இவனுக்கு ஒரு ரோல் இல்லைங்கும்போது நான் இதிலேருந்து பங்கேற்றுக்க மாட்டேன், வெளியேறேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்ல, ஓகே ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கும், அதாவது பேசில் ஜோசப்புக்கும் ஒரு ரோல் தராங்க. எல்லாருமே அந்த காலேஜில் பேசில் ஜோசப்பை ஒரு ஜோக்கர் மாதிரி தான் பார்த்துருக்குறாங்க. இவன் எப்படி இந்த ஈவெண்ட்டை நடத்துவான் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. அந்த சமயத்தில் தான் இந்த மெர்லினோட பேரண்ட்டும் பேசில் ஜோசப் கிட்ட, அதாவது சாம் குட்டிக்கிட்ட ரொம்பவுமே ஆறுதலாக பேசியிருக்கிறாங்க. நாங்களே கொஞ்ச நாளில் வந்து பேசலான்ட்டு இருந்தோம் இந்த ஆரோகன் ஈவெண்ட்டை பற்றி, இப்போ நீயே நல்ல வேலை பேசிட்ட அப்படின்ற மாதிரி அந்த மெர்லினோட அப்பாவும் பேசில் ஜோசப்பை பாராட்டிட்டு போகிறாரு. நான் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த ஆரோகன் ஈவெண்ட்டுக்கு யாராவது ஸ்பெஷல் விருந்தினராக கூப்பிடணும்ல, அந்த மாதிரி நம்ம பேசில் ஜோசப் பார்த்திங்கன்னா வினித் ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு ஆக்டர், டைரக்டர், சிங்கர் இவரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீம் மாதிரி நடத்துவாங்க போல். இந்த டீமுக்குள்ளேயே ஒவ்வொரு ஃபைட்டிங் இருக்குது. எந்த டீமு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், எந்த டீமு நிறையா ஆட்களை கவரும், அந்த மாதிரி எந்த டீமு அதிக பெரிய சூப்பர் ஸ்டாரை கூட்டிகிட்டு வரும், இந்த மாதிரி நிறையா போட்டிகள்லாம் போயிட்டுருக்குது. சாம் குட்டி மேலே இந்த எக்ஸ்பெக்டேஷனும் ஐயாவே இருந்திருக்குது. இவர் வந்துட்டு ஒரு வருஷமாக இதை நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஒரு வருஷமாக ஸ்ரீனிவாசன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாப்புல, எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியெல்லாம் ஆரோகன் ஈவெண்ட்டுக்கு ஸ்ரீனிவாசனை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. அதனால் ஸ்வாதி ஹார்ட்லேயும் லைட்டாக ஒரு காதல் உருவாகிற மாதிரி காட்டுறாங்க. சொன்னபடி ஆரோகன் ஈவெண்ட்டெல்லாம் சூப்பராகவே போயிட்டுருக்குது. ஒரு நாள் 2 நாள்லாம் நீட்டாகவே கொண்டு போயிட்டுருக்காங்க. இது ஒரு நாளில் முடிகிற ஃபங்க்ஷன் இல்லை, ஒரு 3 to 5 days வரைக்கும் நடத்துகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு. இதில் இருக்க முக்கியமான வில்லன் இப்போ ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னா டோவினோ தாமஸ். இவர் வந்துட்டு இப்போ ஒரு சிங்கராக இருக்கிறாங்க. ஒரு கோயிலெல்லாம் போட்டு பஜனை பாடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சிங்கராக இருக்கிறாரு. இவரோட பாட்டு யாருக்குமே பிடிக்காது, இவரோட பேரும் அவ்வளோக்கா ஃபேமஸாக இருக்காது. ஏன்னா இவரோட பாட்டு யாருக்குமே பிடிக்காது. முதல்ல இவரோட முழு நேர தொழில் வந்து ரவுடி தான். இவர் இப்போ அவ்வளோ பெரிய சிங்கர்லாம் கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவரோட ஒய்ஃப் போட்ட கண்டிஷன்னால் இப்போ இவர் சிங்கராக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேரேஜுக்கு அப்புறம் இவர் எந்த ஒரு ரவுடிஸ்லையும் இறங்குறதில்ல. இந்த காலேஜ் இருக்குல்ல, இந்த காலேஜுக்கு பக்கத்தில் தான் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் தான் இந்த டோவினோ தாமஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. இவரோட பேர் வந்து குட்டன். அந்த குட்டன் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ரவுடி அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கோயில் ஃபங்க்ஷனில் தான் இவங்க வந்து எல்லாத்தையுமே எடுத்து நடத்துகிறாங்க. இங்கே இந்த ஆரோகன் ஈவெண்ட்டை எப்படி பேசில் ஜோசப் எடுத்து நடத்துகிறாரோ, அந்த கோயில் ஈவெண்ட்டை வந்து நம்ம இந்த டோவினோ தாமஸ் வந்து எடுத்து பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த 2 ஃபங்க்ஷனும் நான் முதல்ல சொன்ன மாதிரி பக்கத்தில் தான் நடக்குது. இந்த காலேஜ் பாய்ஸும் சும்மா இருக்காமல், காலேஜ் பாய்ஸ்னாவே அப்படி இப்படின்னு இருப்பாங்கள்ல, ஏன் நானாகவே இருந்தாலும் இந்த கோயிலில் கத்துறது அப்படி எப்படின்னு பண்ணிகிட்ருப்போம்ல, அது சில பெருசுங்களுக்கெல்லாம் பிடிக்காது. ஏன்னா அது நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு வைங்க, அதை விடுங்க. அந்த மாதிரி இந்த காலேஜ் பசங்கள்லாம் அங்கே இங்கேன்னு போட்டு கத்திட்டு கடந்துருக்குறாங்க. அதனால் இந்த பெரியவங்கள்லாம் திட்டிருக்கிறாங்க, ஏப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு தகராறே ஆகிருக்குது. அப்போ ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டை நிறுத்துறதுக்கு தான் ஹீரோவும் வில்லனும் வருவாங்க. இந்த ஃபைட் யாராக இருக்கும் அப்படின்னா இந்த காலேஜ் பசங்களுக்கும் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கும், அந்த பெரியவங்களுக்கும். அது ரொம்ப பெரிய ஃபைட்டாக மாறிடுது.
ஒரு ஸ்மால் இன்சிடெண்ட்டு, அந்த டோவினோ தாமஸ் வந்து எதுவுமே சீண்டாமல் பசங்களை நீட்டாக பேசிகிட்டு இருப்பார். அப்போது ஒரு இன்சிடெண்ட் ஆயிடுது. என்ன அப்படின்னா, அந்த டீமில் நிறைய டீம் இருக்குன்னு சொன்னேன்ல, அங்கே வந்து ஒரு ரோபோட் மாதிரி ஒன்று செஞ்சுருக்குறாங்க. அந்த ரோபோட்டோட ரிமோட்டை காணோம். அந்த ரிமோட்டு இல்லாததுனால அந்த ரோபோட்டு கண்ட்ரோலே இல்லாமல் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு திரிஞ்சிருக்குது. அப்போ இந்த டோவினோ தாமஸ் வந்து அந்த சாமி சிலையெல்லாம் கொண்டுட்டு வந்திருப்பார். அந்த சாமி சிலையோட தலையை தூக்கி வீசிடுது எங்கேயோ. அதே மாதிரி அந்த சிலை பார்த்திங்கன்னா டோவினோ தாமஸோட ஒய்ஃப் மேலேயே விழுந்துடுது. இதனால் இவருக்கு ரொம்பவுமே ட்ரிகர் ஆகிடுது. இவனுங்களை எப்படியாவது ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கடுப்பாயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த டோவினோ தாமஸு அவருக்கு ஒய்ஃபுக்கெல்லாம் அடிபட்டிருக்கும்ல, சரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டோவினோ தாமஸ் வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்துடுறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் இடையிலேயே கலகலப்பாச்சுன்னு சொன்னல இந்த காலேஜ் பாய்ஸ்க்கும் பீப்புள்ஸ்க்கும். அப்போ வந்து போலீஸ் தான் வந்து தடுக்கிறாங்க. இந்த போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்டா குட்டன் கிட்ட இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டீங்க, அவன் சும்மாவே அப்படி இப்படின்னு ஆடிட்டுருப்பான், இப்போ நீங்கள் அவனோட ஒய்ஃப் மேலேயே கை வச்சுருக்கிறீங்க, இந்த விழாவை எப்படி நடத்துகிறேன்னு வேறு அவன் சவால் விட்டுட்டு போயிருக்கிறான், நீங்கள் என்னடா பண்ணுவீங்க, எங்களாலெல்லாம் இதில் ஒன்றும் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ்காரங்களும் கை விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த பேசிலுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தான்ல டோவினோ தாமஸு, அவன் ஸ்ட்ரெயிட்டாக காலேஜுக்கு போய் அங்கே இருக்க யாரெல்லாம் அவனை பார்த்து முறைச்சாங்களோ, அவனை பிடிச்சி அடித்தாங்களோ, ஒருத்தன் விடாமல் எல்லாத்தையுமே அடிச்சிடறாரு. அதே மாதிரி அந்த டீம் செஞ்சு வச்சுருப்பாங்கள்ல ஒரு ரோபோட்டு, இது தானடா என் பொண்டாட்டிக்கு இப்படி காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டோட தலையும் பிச்சு தூக்கி வீசிடுவார். அதுக்கப்புறம் ஏன்டா என்னை பார்த்து என்ன கேன மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாப்புல. அப்புறம் கடைசியாக இந்த ஈவெண்ட்டாடா நடத்துனீங்க ஈவெண்ட்டு, இதுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி பஞ்ச் டைலாக்கெல்லாம் பேசிட்டு ரணங்கலம் பண்ணிட்டு போயிருப்பார். அடுத்த நாள் காலையில் சீனை காட்டுறாங்க. பேசிலுக்கு வந்து ஒரே ஹாப்பி. ஏன்னா இதுதான் கடைசி நாள், அரோகன் ஈவெண்ட்டோட லாஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல், அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லாமல் இது வரைக்கும் சுமூகமாக போயிட்டுருக்குதுல்ல. அதே சமயத்தில் இவனுக்கு ஒரு பதட்டமும் இருக்குது. என்ன அப்படின்னா, வினித் ஸ்ரீனிவாசன் வந்து இன்றைக்கி தான் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வினித் ஸ்ரீனிவாசன் பர்ஃபார்ம் பண்ணால் தான் எல்லோரும் இவனை ஒரு ஆளாகவே மதிப்பாங்க. இல்லை அப்படின்னா இவனை எல்லாருமே அந்த ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரியே தான் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது விடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டோவினோ தாமஸ் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த வினித் ஸ்ரீனிவாசனை கடத்தி கொண்டு போய் ஒரு ரூமில் கொண்டு போய் வச்சுருவார். இந்த விஷயம் பேசிலுக்கு தெரிஞ்சிருது. அதனால் அவர் அங்கே இங்கேன்னு சொல்லி எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாரு. எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 10 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் வாங்கி இங்கே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்சுருக்கிறாரு இந்த பேசிலு. அதுக்கப்புறம் இந்த வினித் ஸ்ரீனிவாசன் மட்டும் காலேஜுக்கு வரையில அப்படின்னா எல்லாருமே, ஏண்டா உன்னை நம்பி நீயே ஒரு ஜோக்கர், உன்னையுமே நம்பி நாங்கள் 10 லட்சம் கொடுத்தோமே, இதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளேட்டும் நம்ம ஹீரோ மேலே திரும்பிடும். அதனால் அவருக்கு ரொம்பவுமே பயம். அதே மாதிரி இந்த பேசில்னால் டோவினோ கூடையெல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவருக்குள்ளேயே அவர் நினச்சிக்கிறாரு. அதே மாதிரி சரி கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எதுவும் நடக்கிற மாதிரியே தெரியல. இப்படியெல்லாம் போயிட்டுருக்கேன். இந்த சமயத்தில் இந்த மெர்லினோட பேரண்ட் இருப்பாங்கள்ல, அவங்களும் இந்த ஜோசப்பும் அரக்கன் ஈவெண்ட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க பேசில்கிட்ட. அதனால் அவருக்கு இன்னுமே பதட்டம் அதிகமாக போயிருக்குது. ஏன்னா வினித் ஸ்ரீனிவாசன் வந்து இன்றைக்கி சூப்பராக பாட்டு பாடுவார், பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டுருக்குறாங்க. அந்த சமயத்தில் இன்னும் வினித் ஸ்ரீனிவாசன் வரலை. அவர் மட்டும் வரலை அப்படின்னா இவன் தான் 10 லட்சத்தை ஏமாற்றிட்டான், இவன் ஒரு ஜோக்கர், கோமாளி, திருடன் அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு பொய் பட்டம் கிடச்சிடும் அப்படின்றதுனால இவன் ரொம்பவுமே வருத்தப்பட்டுருக்கான். அந்த சமயத்தில் தான் டோவினோ தாமஸ் இன்னும் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சுருப்பான். அது என்ன அப்படின்னா, இந்த வினித் ஸ்ரீனிவாசன் இருக்கான்ல, இவன் வந்து கோயில் சீஃப் கெஸ்ட்டாக வரணும், ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து அங்கே பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு இவன் வந்து ஒரு பிளான் போட்டிருப்பான். அதே மாதிரி ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஓட்டிட்டான், இந்த வினித் ஸ்ரீனிவாசன் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிலே அப்படியே ஷாக்காகிட்டான். அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் கேட்குறாங்க, ஏன்டா 10 லட்சத்தை வாங்கிட்டியே, இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ சும்மா தானே சொன்ன, எங்களை ஏமாற்றிட்டல, நீ ஒரு ஜோக்கர்றான் அப்படின்ற மாதிரி அவனை புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஸ்வாதி கூட வந்துட்டு, நீ என்னடா இப்படி பண்ணிட்ட, நான் தானடா உன்னை நம்பினேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலாக பேசி அவங்களும் அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையை இல்லாத மாதிரி காமிச்சிட்டு போகிறாங்க. அதாவது ஸ்வாதி வந்து சுத்தமாக அவனை நம்பவே இல்லை, வினித் ஸ்ரீனிவாசனை கூட்டிகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் வேலைக்காகாது, ஏதாவது பண்ணி வினித் ஸ்ரீனிவாசனை கொண்டே வந்தாகணும் அப்படின்னு சொல்லி
இந்த ஹீரோ வந்து அங்கே இருக்கிற அதாவது வினித் ஸ்ரீனிவாசன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய் தாவினா இருக்கான். அந்த தாவினா கூட ஃபுல்லாக ஃபைட் போட்டு அங்கே இருக்கிறவங்க ஆளுங்களெல்லாம் கொண்டு வந்துட்டு வினித் ஸ்ரீனிவாசனை கூட்டிகிட்டு வந்துடுறான். காலேஜ்லேயும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். சரி, வினித் ஸ்ரீனிவாசன் எப்படியோ பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். அந்த டோவினோ தாமஸு சாதாரண நாள் கிடையாதுல்ல, அவன் தான் பெரிய ரவுடியாச்சே. வினித் ஸ்ரீனிவாசனை மறுபடியும் போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு விரைந்து வந்து கொண்டு இருப்பான். அப்போ வந்துட்டு இவன் திடீர்னு ஒரு அம்மா சென்டிமெண்ட்டான சாங்கை பாடிடுவான். யார்? வினித் ஸ்ரீனிவாசன். இந்த பாட்டு பார்த்திங்கன்னா இவனுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதாவது வில்லன் டோவினோஸ்க்கு ரொம்பவுமே இந்த பாட்டு பிடிக்கும். அதனால் வினித் ஸ்ரீனிவாசன் பாட பாட இவனுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுறான். இந்த பாட்டும் அவனுக்கு பிடிச்சி போயிடுது. அதனால் வினித் ஸ்ரீனிவாசனையும் இவன் எதுவும் பண்ணலை. அந்த ஈவெண்ட்டும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா நடந்துகிட்ருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் இவர் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாரு. அதாவது நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய காரணம் அப்படின்னா வேறு யாருமே கிடையாது, சாம் குட்டி மட்டும்தான். வேறு யாருமே இதுக்காக எஃபர்ட் போடவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தான், வாங்க 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 அப்படின்னு. கிட்டத்தட்ட 10 லட்சம் வரைக்கும் எனக்கு பணம் கொடுத்துருக்கான். அப்படிங்கிற மாதிரி அவனை அது இது அதுன்னு ரொம்பவுமே பெருமை பேசியிருப்பார். இந்த பாட்டு மட்டும் டோவினோ தாமஸை மாற்றுச்சு அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது என்னால். ஏன்னா இவனோட ஒய்ஃபு வந்துட்டு அவங்க ஏதோ சின்ன பசங்கடா, காலேஜ் பசங்க, ஏதோ தெரியாதனமாக பண்ணியிருப்பாங்க, நீயும் அப்படி இருந்துட்டு தானே வந்த அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களும் கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலையும் மேபி நான் தான் இந்த ரோபோட்டெல்லாம் உடைச்சேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுவாப்பில் டோவினோ தாமஸு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த வினித் ஸ்ரீனிவாசனும் இந்த ஹீரோவை ரொம்பவுமே பாராட்டியிருப்பார் கடைசி சமயத்தில். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த பேசில் ஜோசப்பை ஒரு பாசத்தோட நேசமாக அப்பா வியந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சுவாதிக்கும் அவங்க எங்கேன்னு அவளுக்கும் காதல் உண்டாகுது. அதே மாதிரி அந்த ஜோசப்புக்கும் ஒரு புத்துணர்ச்சி மாதிரி கிடைக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அவங்களால தான் இந்த ஈவெண்ட்டே நடக்காமல் இருந்தது. இதனால் இந்த ஈவெண்ட்டும் நடந்திருக்குது. இந்த மெர்லினும் இந்த இடத்துல இருந்திருந்தால் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டிருப்பா அப்படின்ற மாதிரி அவரையும் கன்சோல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஒன்றும் நடக்கலை, படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸை ஒரு 15 மினிட்ஸ் 16 மினிட்ஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் வாய்ஸ் ஆஃப் ரோக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் முதல்லையே சொன்ன மாதிரி தான் இது உங்கள் சேனல். இதில் ஏதாவது குறை இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிவிட்டு போங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ப்ரோ அப்படின்னாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணிவிட்டு போயிருங்க. ஏன்னா உங்கள் கமெண்ட் இட் டேக்ஸ் மோர் வேல்யூபிள். லவ் யூ காய்ஸ், பை.